நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னா, இந்த குழாய் கிணறு அடித்து வரக்கூடிய பொடி. குழாய் கிணறு நம்ம அடிப்போம் இல்லை, அடிக்கும்போது அந்த பாறை உள்ள இடத்துல இந்த மாதிரி பொடி கிடைக்கும். இந்த பொடி நம்ம கலவை வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அதைத்தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் ஆயில் கலந்து வர்றதுனால எந்த ஒரு பிடிமானம் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று சிமெண்ட்டு போட்டால் தான் செட் ஆகும் தவிர்த்துட்டு, இப்போ 5 கொன்று போட்டு நம்ம சாதா கலவை தேய்ப்போம்னாலும், ஒரு 10 கொன்று 8 கொன்று போட்டு கட்டெல்லாம் கட்டுவோஞ்சினாலும், இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று சிமெண்ட்டு போட்டால் செட் ஆகும். அதுவும் கேரண்டி கிடையாது இந்த சாதனத்துக்கு. அதனால் சில வீட்டில எல்லாம் வேலைக்கு போகும்போது இந்த பொடியை காட்டி வேலை செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. அப்படி வரும் கோவம். ஏன்னா நமக்கு எப்போவுமே செய்து அனுபவம் தான் பெருசு. படித்து வர அனுபவத்தை விட செய்து வர அனுபவத்துக்கு தான் விலை அதிகம். 1-2 இடங்கள்லாம் வேலை பார்த்த இடங்கள்லாம் கொஞ்ச நாள் கழிவு பொடிஞ்சு போகும். அவங்க சொல்லுவாங்க, பொடிஞ்சு போனாலும் ஒன்றும் இல்லை, இது போட்டு வேலை பார்த்தா போதுன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா கண்டிப்பாக இது பலம் கிடையாது. ஏற்கனவே மணலை விட நம்ம எம்சாண்ட் பிசாண்ட் போன்ற பாறைப்பொடிகளெல்லாம் அதுக்கு பலமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொருளும் மொத்தம் ஆயில் கலந்து அடித்து வாரதுனால இதுக்கு கண்டிப்பாக ஒரு பலம் கிடையாது. இது யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு வீடு வைக்கிறோம், வேலை பார்க்குறோம், அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் ஒரு செட்டு மாதிரி கட்டி அது பொழிச்செடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால், அப்படி உள்ள இடங்களில் இந்த பொருள் வச்சு நம்ம வேலை பார்த்தா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அப்படி உள்ள பட்சத்தில் இந்த பொருள் வச்சு வேலை பார்க்கலாம். ஏன்னா அது பொழிச்சு தானே தள்ள போகிறோம். ஒரு நம்ம ஒரு கட்டத்தில் வேலை தொடங்கும்போது செப்பரேட்டாக ரூமு கட்டுவோம், அது ஒரு சிமெண்ட் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு வேலை செய்வோம். அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இது கட்டினா நமக்கு லாபம் என்னென்னு சொன்னால், ஒரு சிமெண்ட்டு கட்டையாக இருந்தாலும் அது 2 தட்டி எடுக்கும்போது ஈஸியாக வரும், பிரச்சனையே இல்லை. நீங்கள் 6 கொன்று போட்டு கட்டினாலும் சரி, 7 கொன்று போட்டு கட்டினாலும் சரி, செட்டே ஆகாது. அது அப்படியே அழகாக பொடிச்செடுக்கலாம். அப்படி நம்ம கொத்தனார் சேனலில் நிறைய ஒரு அனுபவ வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இதுவும் ஒரு நான் உங்கள்கிட்ட பகிரலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராங்காக எல்லாம் பேசுவாங்க. நம்ம அது காதிலே வாங்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் தெரியாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போடுறது. எப்போவுமே பேசி தான் போடுவேன், முகத்தை காட்ட மாட்டேன். இன்றைக்கி முகம் காட்டி பேசி போடலான்னு ஒரு ஐடியாவில் உங்கள் கூட நான் இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் நிற்கக்கூடிய இடத்துல இந்த குழக்கிணறு நான் பார்த்தேன், நான் அடிச்சிருக்காங்க, பொடியும் இதில் கிடக்கு. அப்போ நம்ம கையோட ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு பேர் உதவியாக இருக்குமே சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இந்த குளக்கிணறு எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ரம்பூத்தான் நட்டுருக்காங்க, அதுக்கு தண்ணி பாய்ச்சி தான் இந்த குளக்கிணறு அடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு 3-4 நாள் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், நான் இதுக்கு இந்த செட்டு வேலை பார்க்க தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். 2-3 வீடியோலாம் போட்டிருப்பேன் இதை பற்றி. நம்ம வீடியோ பார்க்குற அன்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு ஆதரவு தாங்க. நம்ம நண்பன் என்ன நிற்கான், அவனே லைட்டாக ஒன்று கவனிச்சுக்கிடுங்க. நம்ம பீகாரில் நம்ம நண்பன் என்ன நிற்கான். ஹாய். ஓகே. அப்போது இன்னும் இதே மாதிரி நிறைய அனுபவ வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்கள்.